என்கிட்டதான் ஏகப்பட்ட சேவல் இருக்கே. சேவலோட சேர்ந்து புறாவும் இருந்துகிட்டு போட்டுமே. ஆமா, சொத்தெல்லாம் அத உங்ககிட்ட கொடுத்துடுறேன். வீடு அதையும் உங்களுக்கு கொடுத்துடுறேன். தோட்டம் அது மட்டும் என்கிட்ட இருக்கட்டுமே. அப்ப நான் புறப்படுறேங்க. வணக்கம். வாங்க. கடைசி வரைக்கும் தோட்டத்தை தரமாட்டேன்ட்டாளே. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உங்களை நம்பின எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டீங்களே. என்ன லெஜ்ஜி, இந்த அம்மா வந்துட்டு போறாங்க. ஏன் வரக்கூடாதா? மொத்தத்துல நீயும் நடிக்கிற, அவங்களும் நடிக்கிறாங்க. இத பார்த்து நாங்க ஏமாறுறோம். எல்லாம் எங்க தலை விதி. இந்த பாரு, புது படம் அதுக்கு போவோம். தில்லானா மோகனாம்பாள் பழைய படம் அதுக்கு போக வேண்டாம். பழைய படத்துலதான் பாட்டு நல்லா இருக்கும். நீங்க வர போறீங்களா இல்லையா? சரி, நீ போ. எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் போறேன். போங்க. சம்சாரம் தனியா போயிருக்கா, இவ வேற வந்திருக்கான். இப்படியே விட்டா நம்ம சம்சாரம் கணவனே கண்கண்ட தெய்வமா இருக்க மாட்டான். தப்பு தாளங்களா மாறிடுவான். அதுக்குள்ள நம்ம போய் காவல்காரனா மாறிடணும். மனதில் உறுதி வேண்டும். நல்லா படி. என்னங்க ஆபீஸுக்கு போலையா? ஆபீஸாவது கிவிஸாவது, நானும் சினிமாவுக்கு போலான்னு வந்துட்டேன். ஆபீஸுக்கு போனா முதலுக்கே மோசம் வந்துருங்க. ஆபீஸுக்கு போனா தான் முதலுக்கே மோசம் வந்துரும் போல இருக்கு. நீ போய் எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வா. சரி, எடுத்துட்டு வரேன். படத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னா அந்த கிழவன் இந்த குட்டியை பார்த்த உடனே வர்றேன்னு சொல்லிட்டாரா? என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் இருந்தா இவ என் வாழ்க்கை இருபாடுகளாக்கிடுவா போல இருக்க. சம்சாரம் அது மின்சாரம்னு காட்டிட வேண்டியதுதான். விட மாட்டேன், பாத்துறேன். என்ன இந்த கிழவன் அந்த குட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கான்? அந்த குட்டி வராளானா? என்ன கிழவி மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டே இருக்கான். இந்த பையன் வரானா? வரட்டும் இன்னைக்கு. ஹலோ, வெல்கம். இங்கிலீஷ் வர. ஹிந்தி தெரியாதே. என்ன படம் ப்ளூவா தெரியுது? ப்ளூ பிலிமா? கண்ணாடிய கலட்டு. கண்ணாடிலையா? மாமா, மாமாவா? மாமனாவது மச்சானாவது? படத்தை பாரியா. எனக்கு வேணுங்க. விட்டா ஊட்டி விட்டுறாரு போல இருக்க. என்னங்க ஊட்டி இடி பேசிட்டு இருக்கீங்க? இந்த படம் ஊட்டியில எடுத்ததா கொடைக்கானல் எடுத்ததான்னு பேசிக்கிட்டு இருக்கான். உயிரை வாங்காதே, உட்காந்து படம் பாரியா. என்ன இந்த கிழவன் நம்ம லட்சுமி பார்க்க மறைக்கிறான். எப்படியாவது முன்னாடி போய் நைஸா பாத்துற வேண்டியதுதான். என்ன முன்னால போய் உட்காந்துட்டான். நம்ம பொண்டாட்டி சைட் அடிக்க போறானா? விடக்கூடாது, நம்ம முன்னால போய் மறிச்சிடணும். என்னது, இந்த ஆளு முன்னாடி போய் உட்காந்துட்டாரு. அவளை சைட் அடிக்க போறாரா? விடக்கூடாது. என்ன ஆளாளுக்கு மறைக்கிறாங்க? நம்ம முன்னால புகழைனா சந்தேகப்பட்டுருவாரு. நாம போயிட வேண்டியதா. ஜனவரோட பாட்டு இன்னும் போடல, அதுக்குள்ளே எந்திரிச்சிங்களே. உட்காருங்க. நாங்க அதுக்காக எந்திரிக்கலையா, எங்க எரிச்சலுக்காக எந்திரிச்சோம். ஆமா உட்காருங்க. முதல்ல நீ உட்காருப்பா. முதல்ல நீ உட்காருமா. நல்ல வேலை உட்காந்துட்டாங்க. ஏசா நானும் சொல்ற சிவாஜி எதுல வச்சாரு? வாயிலதான். உட்காரியா. எங்க பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. இவனுக்கு பதில் சொல்லி மாலல. கால் அரிக்குது, சொரிய முடியல. எப்பா கொஞ்சம் சொரிஞ்சு வர்றியா? ஏன் உங்களுக்கு கால் எட்டாதா? உன்னை நம்பி குனிய முடியலையே. எனக்கும் அதே பிரச்சனை தான். அது என்ன காதல மச்சமா? அந்த பக்கம் திரும்ப. மோகத்திலே
ஐயோ ஐயோ எனக்கு நெஞ்சு எரியுதே. உனக்காவது நெஞ்சு எரியுது, எனக்கு வயிறு எரியுது. ஏன் லக்ஷ்மிக்கு படம் பிடிக்கலையா? ஐயோ பேர சொல்லிட்டானே, பேர சொல் அது மன்னிச்சுக்குங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். நீ முன்னால போ. வச்சுமாமா அங்க என்ன பேச்சு, வாங்க போலாம். மன்னிச்சுக்குங்க சார். போயிட்டு Bye. வரேன். See you. பேசாம தனியா வந்திருக்கலாம்ல. அப்பா அம்மாவும் கூட வந்து நம்ம உயிர் எடுக்கிறாங்க. சார் கடைசியில என்ன கொலை விழியா? யார ஒன்ன தாயா கைதே. மானாட மலராட மதியாட நதியாட மங்கை நடனமாட வானாட மண்ணாட கொடியாட இதையாட வஞ்சி இவள் கைகளாட சுவையோட நானாட எனை நாடி இது வேளை விரைவினில் துணையாக ஓடி வரவா தூயனே மாலவா மாயனே வேலவா எனையாளும் சண்முகாவா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அழகர் மலையழகா இந்த கிளையழகா. மாமா என்ன பண்ணிட்டீங்க? இட்லி சாப்பிடுற? அதான் தெரியுது. உங்க அப்பாவை மிரட்டுறதுக்கு ஒரு டாப் டக்கர் வழி வச்சிருக்கேன். என்ன வழி மாமா? நீ என்ன பண்றீங்க? என் பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிருங்க. மாமா ஒரு அப்பம் பேசுற பேச்சாது. என்னப்பா இப்படி அல்பத்தனமா பேசுறீங்க? அவசரப்படாதீங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீனா எம் வீட்டுலாம் இருப்பா. நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருங்க. நான் என்ன பண்றேன்னா நீங்க எம் பொண்ணை கடத்திட்டு போனதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போலீஸ் விசாரணை அது இதுன்னு வரும். உங்க அப்பா இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு கல்யாணம் சமைச்சிருவாரு. எப்படி? மோசமான குடும்பம். நல்ல ஐடியான்னு சொன்னேன் மாமா. மீனாவை நான் எப்ப தள்ளிட்டு போலாம்? சும்மா ஐடியாக்கு தான். புண்ணாக்கு சொல்றதுதான் கரெக்ட். யோசிச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அவளை இழுத்துட்டு ஓடிடலாம்னு தோணுது. டேய் அவன் ஏன் ஆளு? நான் உனக்காக தான்டா சொன்னேன். புண்ணாக்க விட மோசமா இருக்கியே. உனக்கு கல்யாணம் அடுத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா இருக்கு. என்ன முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் வச்சு விளையாடுறியா? ஐயோ அவளை இழுத்துட்டு ஓடிடுறா. எங்கடா போய் தங்குறது? இருக்கவே இருக்கு நம்ம மாயவர லாட்ஜ். ஓகேடா. தாலிக்கார டீல நினைக்கிறீங்க? ஆமா தம்பி, புது தாலியா இருந்தா போலீஸ்காரங்க புடிச்சுப்பாங்க. அதனால டீல நினைச்சு பழைய தாலி ஆக்கி தாரேன். பார்த்து பக்குவமா நடந்துங்க. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. போலாம். சீட்டு வேற ஏறிட்டு இருக்கு. ஐயோ வேண்டாங்க. ஐயோ பைத்தியம், இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். விவரம் அப்புறம் சொல்றேன். என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பாவுக்கு தெரியாம உங்க கூட வந்துட்டேன். மனசே சரியில்லைங்க. உங்க அப்பா தெரிஞ்சா வெளியவே விட்டுருக்க மாட்டாரே. போலீஸா இருக்கும். சீக்கிரம். வேண்டாங்க, சின்ன கேளுங்க, வேண்டாம். பயப்படாத மீனா, வாழ்வோ தாழ்வோ நான் எப்போ உங்க கூட தான் இருப்பேன். குட் மார்னிங். என்ன இவன் வர்றான்? ரெக்கார்ட் பிளேயரை ரிப்பேர் பண்ண சொன்னா போற போக்க பார்த்தா நம்ம குடும்பத்தையே ரிப்பேர் பண்ணிடுவோம் போல இருக்க. வணக்கம் மாமா. மாமாவை கட் பண்ணு. சீக்கிரமே கட் பண்ணிடுறேன். என்ன அங்கே பாக்குற? லக்ஷ்மி இல்ல? ஐயோ என் பொண்டாட்டி பேரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றானே. ஏப்பா எதுக்கு கேக்குற? லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. பொண்ணா? அது எங்களுக்கு தெரியும். நீ புறப்படு. இதுக்கு பில்லு போட்டு அனுப்பிச்சிடுறேன். பணத்தை அனுப்பிச்சிருங்க. நான் வரேன். அடவே நீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்களுக்காக புது ரெக்கார்ட் பிளேயர் கொண்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? புதுசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசுதான் பிடிக்கும். புதுசுதான் பிடிக்கும். புதுசுதான் பிடிக்கும். அப்ப பழசு என்ன பண்ணலாம்? பழச தூக்கிறீங்க. சரியான முடிவு. பழச தூக்கிறீங்க. பழச தூக்கிறீங்க. பழச தூக்கிறீங்க. அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. வக்கீல், என்னங்க? என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? எனக்கு 2வது சம்சாரம் இருக்கான். அப்படியா?